ராமான்னு சொல்றோம்ல, ராம் ராம் ராம்னு மகாத்மா காந்தி சொன்னாருன்னு சொல்றோம்ல. ராம்ங்கிற வார்த்தை இந்துக்களுக்கு மட்டுமா? எல்லாருக்குமே சேரும்ல. கிறிஸ்தவர் சொல்றாங்கல்ல, சேரும்ல. இஸ்லாமியர் சொல்றாங்கல்ல. ஏன் சொல்லணும் சொல்லல? இல்ல என்ன காரணத்துக்காக சொல்றாங்க சாமி? என்னை அவங்களை அறியாம சொல்றது. வந்தாராம், எப்பவுமே இருந்தாராம், சென்றாராம் அப்படிங்கிற வார்த்தை எல்லா வாயிலும் வருது இல்ல? அங்க ராம் சேர்ந்துருச்சா? ராம் என்ற வார்த்தை பரம்பொருளுடைய பேரு. அதனாலதான் அண்ணன் நுனினா வருடல் அரவணால் விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு தேவைப்படுது. அந்த அறிவை பயன்படுத்தினா விதியை வெல்லலாம். விதியை மாத்திர சக்தி யாருக்கு இருக்கு தெரியுமா? யாருக்கு இருக்கு சாமி? முருகனுக்கு இருக்கு. அந்த முருகனுடைய திருவருளாலே விதியை மாத்திர சக்தி இருக்கிறவர். அதான் பாருங்க, விதியை மாத்திர சக்தி அவருக்கு இருக்குல்ல. அவர் படைச்ச பொருள்களை ஏன் சாமி வானத்தை நோக்கி இருக்கு? வித்தியாசம் வேணும்ல. ஊர் ஓடும் போது ஒத்து ஓடும்பா. 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்னு போகாம வித்தியாசமாக தனித்திறமை தனித்துவமாக காட்டணும் அப்படின்றதுனால வள்ளலார் சொன்னார், பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி. எப்போதும் ஒரு தனித்துவம் இருக்கணும்ல. அந்த தனித்துவத்தை அவர் செய்தார். அவர் போல எல்லாரும் செய்யணும். எல்லாரும் இங்க உலக வரலாறு பூரா படிச்சு பாரு. தனி ஒரு மனிதனால் இயற்றப்பட்டது. கண்டிப்பாக இல்லையா? ஐசக் நியூட்டன் ஒரு மரத்துல போய் உட்கார்றாரு. அங்க ஒரு பழம் விழுகுது. விழுந்த பழத்தை பார்த்தோன்னே இப்போ யோசிக்கிறாரு, எப்படி மேல இருந்து கீழே விழும், எப்படி விழுகுது அப்படின்னு ஆய்வு பண்றாரு. அப்புறம் தான் இந்த புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஆய்வு கூடத்தை நடத்தின அவரு ஆய்வு கூடத்துக்கு சுவர் இல்லாம வச்சிருக்கிறாரு. எப்போதும் ஒரு பூனைக்குட்டி அங்க வருமா. பூனை குட்டில இருந்து வருது, பெரிய பூனை ஆயிடுச்சு. அவருக்கும் பூனைக்கும் ரொம்ப பழக்க வழக்கம். பூனை இல்லாம அவர் இருக்க முடியாது, அவர் இல்லாம பூனை இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பழகிட்டாங்க. அப்புறம் திடீர்னு இந்த ஆய்வு கூடத்துக்கு ஐசக் நியூட்டன் சுவர் வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவரு. அவருக்கு விஷயம் தெரியல பாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு தெரியாம ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கட்டுறது கைமணளவு கல்லாது உலகளவு சொல்லிருக்காங்கல்ல. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. இப்ப அவர் என்ன பண்றாரு, சுவர் வைக்க கொத்தனாரை விட்டு சுவர் வச்சுக்கிட்டே வர்றாரு. வர்ற போது சொன்னாரா ஐசக் நியூட்டன், இந்த இடத்துல ஒரு துவாரம் வை, ஒரு ஓட்டை வைப்பா, சன்னல் வையினாலாம். எதுக்குன்னு கேட்கிறாரு கொத்தனார். தினமும் ஒரு பூனை என்னை தேடி வரும், அது வர்ற பாதையை அடைக்க வேண்டாம், அது வரட்டும், அதுல வையின்னு. சரின்னு கொத்தனாரா அங்கே ஒரு சன்னல் வச்சுட்டு அடுத்து சுவர் வச்சுக்கிட்டே போறாரு. இப்ப திரும்ப வந்து ஐசக் நியூட்டன் இங்கே ஒரு சின்னமா ஒரு சன்னல் வையினாரு. எதுக்குன்னு கேட்கிறாரு கொத்தனார். ஒரு குட்டி ஒன்று வரும், பூனையோட குட்டி, அது வர்றதுக்கு ஒரு பாதை வேணும், அதுக்கு வையினார். இப்ப கொத்தனார் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார், ஏன் பூனை வந்த பாதையில குட்டி வந்தா ஆகாதான்னாரு. அதுக்கு ஒரு வழி, இதுக்கு ஒரு வழி, எதுக்காக தனியா வைக்கணும், ஒரே வழியில வரும் தானே அப்படின்னு கேட்டு விஞ்ஞானியவே திகைக்க வச்சவன் அந்த கொத்தனார். ஆனா அந்த பூனையாலதான் ஐசக் நியூட்டனுடைய அந்த ஆய்வு கூட எரிஞ்சதுன்னு தனி வரலாறு. பூனையாலேயே? ஆமா, அவர் வளர்த்த பூனையாலதான். என்ன காரணம்? ஏன்னா விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்திய ரசாயனத்தை தட்டி விட்டு ஊத்தி தீப்பற்றி எரிஞ்சதாக. அந்த ரசாயனத்தை தட்டி விட்டதுனால அதான் காரணம். பூனை